Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிவகங்கையில் ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். என்ன விவரம்? 12ஆம் வகுப்பு மாணவனுக்கு கத்தி குத்து என்பது நிகழ்ந்திருக்கின்றது. குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன விவரம்? வணக்கம் பிரீதா. அதாவது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள நிரஞ்சான் கிராமத்தை சேர்ந்தவர் இது ராஜாங்கம் பானுமதி தம்பதியர். இவர் ராஜாங்கம் கொத்தனாராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இதுல மகன் சஞ்சய் பிரசாத் 17 வயதான இவர் அருகில் உள்ள மல்லல் கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் இன்று காலை வழக்கம் போல் பள்ளிக்கு சென்றுள்ளார். செல்லும் போது அங்கு மறைந்திருந்த 4 மாணவர்கள் சக மாணவர்கள் இவரை கத்தியால் சராமரியாக குத்தியுள்ளனர். இதில் 4 இடங்களில் இவர் படுகாயம் அடைந்துள்ளார். இதனை அடுத்து அங்கிருந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சஞ்சய் பிரசாத்தை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இதனை அடுத்து தற்சமயம் அங்கு அந்த குத்தி தப்பி சென்ற மாணவர்களில் ஒருவரை மட்டும் சக மாணவர்கள் பிடித்து வைத்துள்ளனர். இதனை அடுத்து மானாமரை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விசாரணை மேற்கொண்டதில் இந்த மாணவன் சஞ்சய் பிரசாத்திற்கும் அங்கு அதே பள்ளியில் பயிலக்கூடிய சக மாணவர்களுக்கும் இடையே ஏற்கனவே தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த தகராறின் காரணமாகவே இன்று காலை அந்த மாணவர்கள் தயார் நிலையில் கத்தியுடன் பள்ளி வளாகத்திற்குள்ளே காத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து மாணவன் வந்ததும் கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இந்நிலையில் தற்சமயம் அந்த பிடிக்கப்பட்ட மாணவனிடம் மானாமரை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் இந்த மாணவருக்கு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. பள்ளி வளாகத்திற்குள்ளேயே 12ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவனுக்கு கத்தி குத்து நடந்த சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரீதா, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.